இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. எஸ், இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு உள்ளே வெளியே கேமா தான் இருந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்துல இருந்தே. எஸ், இந்த படம் ஆரம்பிச்சு நடுவுல ஷெல்வ் ஆயிரும்லாம் போய் அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ஆகி இந்த படம் வந்து இப்போ வெளியாகவே போகுது. இந்த படமும் இந்தியன் 2க்கு அப்புறம் இந்தியன் 3 வரும். இது வந்து ஒரு பாதியில முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் நியூஸ் தெரியும். சரி, ஓகே. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. படத்துடைய பாடல்கள் வந்து பலருக்கு பிடிச்சிருந்தாலும் பலருக்கு பிடிக்காமலும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படம் இத்தனை வருஷம் கழிச்சு வருது. இது கரெக்ட்டா இருக்குமா? சங்கர் அவர்களுக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமான்னு பல கேள்விகளும் இந்த ட்ரெய்லர் மேலயும் இந்த படம் மேலயும் வைக்கப்படுது. அதனாலேயே இந்த படம் மேல ஒரு ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, ஓரளவுக்கு மீடியமான எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. சரி, ட்ரெய்லருக்கு வருவோம். ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. அதாவது வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை, கரப்ஷன் பிரச்சனை, நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. அண்ட் அதே சமயத்தில் சித்தார்த் அவர்கள் அந்த ஹீரோக்கான பில்டப்போட எப்பவும் போல சொல்றாரு, ஒருத்தர் இருக்காரு, இருந்தாரு அப்படிங்கிறாரு. ஸோ அவர் யாரை மென்ஷன் பண்ணாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், இந்தியன் தாத்தா. அண்ட் இந்த இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் மட்டும் கிளாரிட்டியா புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய போர்ஷனை விட அந்த ஒரு டியூரேஷனை விட கண்டிப்பா சித்தார்த் அவர்களுடைய டியூரேஷன் வந்து அதிகமா இருக்குங்கிறது தெரியுது. பிகாஸ் வந்து சித்தார்த் அவர்களுடைய ஃபேமிலி காட்டுறாங்க, பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய ஃபேமிலி காட்டுறாங்க, ரகுல் பிரீத் சிங் ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஸோ ரகுல் பிரீத் சிங்க்கும் சித்தார்த்துக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ் போர்ஷன் இருக்க போகுது. ஸோ தட்ஸ் த வே த ஸ்டோரி கூட டிராவல்ங்கிறது ஒரு கிளியரான போர்ஷன் தெரியுது. ஸோ ஆஃப்டர் சம் டைம் தான் நமக்கு வந்து நம்ம இந்தியன் தாத்தாவை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆஃப்டர் சம் டைம் தான் இந்தியன் தாத்தா வந்து ஸ்க்ரீன்குள்ளேயே வருவாருங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ மேபி இந்தியன் 3ல தான் அவரை நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கமிங் டு இந்தியன் 2 ட்ரெய்லர், ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தாக்கான இந்த இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு சில இடங்கள் காட்டுறாங்க. அந்த இடத்த நம்ம பாஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஓகே இது வந்து சம்வேர் அந்த சைனா அந்த மாதிரி இடத்த காட்டுறாங்கிறது கிளியரா தெரியுது. பிகாஸ் அந்த பில்போர்ட்ஸ்ல இருந்த லாங்குவேஜ் வச்சு சொல்றேன், ஐம் நாட் சோ கிளியர் அது சைனா தானே, பட் அது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்தது. அண்ட் வந்து சேனாபதி பத்தி வந்துட்டு பாபி சிம்மா அவங்களுடைய டீம் வந்து ஒரு பக்கம் இங்க இருந்து அங்க ஆப்போசிட்ல இன்டர்போல் சைனா அவங்க தான் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற அந்த வெளிநாட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேனாபதியோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தட் அங்கிருந்து, அதாவது இந்தியால இருந்து எஸ்கேப் ஆன சேனாபதி வந்து அங்க போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்க. அண்ட் இதுல வந்து கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லர்ல ஒரு 3 கெட்டப்ல வந்து அந்த இந்தியன் தாத்தாவை காட்டுறாங்க. ஒரு மாதிரி லாங் ஹேர் பியர்டோட ஒன்றும், அதுக்கப்புறம் வெறும் மீசை மட்டும் வச்சு ஒரு கெட்டப்லையும், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கிளீன் ஷேவ்ல ஒரு கெட்டப்லையும் காட்டுறாங்க. நான் வந்து ஒரு இடத்துல சித்தார்த் அவர்கள் வந்து ஒரு டயலாக் யூஸ் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் தட்டி கேட்கணும்னு சொன்ன நீங்களே வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வாழணுங்கிற மாதிரி சொல்றீங்களேங்க ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் வரும்போது வி கேன் கிளியர்லி சி தட் அப்போ வந்து இந்தியன் தாத்தா கிட்ட ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட், அதாவது சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, சித்தார்த் அவர்கள் அந்த சொல்லி முடிக்கிற அடுத்த ஷாட் தான் வந்து அவரை மேபி வந்து போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்கு. பிகாஸ் ட்ரெய்லர் நம்ம ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் பண்ண முடியுது. அவரை வந்து அடுத்த ஷாட்ல தான் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ற மாதிரி இருக்கு. பாபி சிம்மா வந்து அப்படி இந்தியன் தாத்தாவை வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க. அண்ட் நீங்க ட்ரெய்லரோட எண்டில் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கேம்ங்கிற டயலாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு புகை போடுற மாதிரி, லைக் ஏதோ ஒரு குண்டு போடுற மாதிரி காட்டுறாங்க, பாபி சிம்மா அப்படி விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல ஒரு நடுவில் ஒரு கட்ல பாத்தீங்கன்னா மெட்ரோக்குள்ளலாம் வந்து ஒரு சேஸ் காட்டுறாங்க. அந்த மெட்ரோ சேஸ் நீங்க பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால பின்னாடி வந்து பாபி சிம்மா அவர் வந்து ஃபாலோ பண்ணி ஓடி வரதை பார்க்க முடியும். ஸோ தட் வி கேன் கிளியர்லி சி வந்து இந்தியன் தாத்தா கிட்ட ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவரை வந்து கேட்ச் பண்ண வராங்க. தென் ஹி ரன்ஸ் ஃப்ரம் தெம் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அண்ட் நம்மளால ஒரு விஷயம் பார்க்க முடியுது, இந்தியன் தாத்தாவோட அந்த பழைய கெட்டப்ல வந்து, அதாவது அந்த ஃபுல் கிளீன் ஷேவ் கெட்டப்ல வந்து அவர் வராரு. ஸோ ஆஃப்டர் எகெயின் அவரோட மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இதை மறுபடியும் தட்டி கேட்கணும் அப்படின்னு வந்து அவர் என்டர் ஆவாருங்கிறது நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கிளியரா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, சித்தார்த் தான் வந்து நம்ம இந்தியன் தாத்தாவை திரும்பி வர வச்சு அவர் மூலியமா மறுபடியும் கேள்விகளை கேட்க வைக்கிறாருங்கிறது. அண்ட் இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கதறல் ஸ்பாட்டோட அந்த ஒரு லுக்கை வந்து எங்க ஒரு ஷார்ட்ல பார்க்க முடிஞ்சது, நீலூர்பம் சாங்கோட லுக்கு பார்க்க முடிஞ்சது, அண்ட் கம்பேக் இண்டியனோட லுக்குமே பார்க்க முடிஞ்சது, அந்த ட்வீட் போட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. ஆனா பாரா சாங்கோட மட்டும் பார்க்கவே முடியல. ஆல்ரெடி பாரா சாங்கை பத்தி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்த போதே நான் சொல்லியிருந்தேன், இது கண்டிப்பா வந்து இது ஒரு பிளாஷ்பேக்ல வர சாங்கா தான் இருக்கும். அண்ட் அதே சமயத்துல வந்து இந்த சாங் வந்து மேபி கமல் அவர்களோட அந்த டிஏஜிங் கெட்டப்ப காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அது வந்து பிஃபோர் ஃப்ரீடம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஷார்ட்டை பத்தியோ அந்த டிஏஜிங் பத்தியோ அந்த சாங்கோட ஒரு சின்ன ஷார்ட் கூட
வரவே இல்லை. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஜல் அகர்வால் அவங்க வந்து இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்களோட லுக்கும் இல்லை அவங்களோ இந்த எந்த இடத்துலையுமே வந்து ரிவீலே ஆகலை. ஸோ மேபி அவங்க சுகன்யாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டா இல்லை அவங்களோட கேரக்டரை அப்படியே கட் பண்ணிட்டு இதில் வேற ஒரு கேரக்டரா காஜல் அகர்வால் வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் we have to wait and see. ஸோ பல விஷயங்கள் இந்த ட்ரெய்லரில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சங்கர் அவர்கள் வந்து இந்த டயலாக தெரிஞ்சு வச்சாரா தெரியாம வச்சாராங்கிறது தெரியல. சிஸ்டம் சரியில்லைன்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற ஒரு டயலாக் வைக்கும்போது வி கேன் கிளியர்லி சி வந்து இது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேல போடப்பட்ட அட்டாக்கா இல்ல அவர் வந்து நார்மலா சொன்னதை அதை ரஜினிகாந்த் அவர்கள் மேல இப்ப திருப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. நீங்க கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். இஸ் சங்கர் அட்டாக்கிங் ரஜினிகாந்த், இஸ் கமல்ஹாசன் அட்டாக்கிங் ரஜினிகாந்த்னு பலர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் அதனால பேசிட்டேன். அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைய இடத்துல ஹிட் ஆனது வந்து அந்த மேக்கப் தான். உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட் சொல்லியே சொல்றேன். அதாவது ஷர்ட்லெஸ்ஸா இந்தியன் தாத்தாவை வந்து ஃபைட் பண்ண வச்சிருந்தாங்க. அதில் அப்படி அடிச்சு பறக்கூட்டி இந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு இருக்கு நிற்கும் போது அந்த மேக்கப் என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாவா தெரிஞ்சுது. பலருக்கும் இந்த கேள்வி இருக்கா இல்லை எனக்கு மட்டுமான்னு தெரியல. நிறைய இடங்கள்ல வந்து அந்த மேக்கப் பார்க்க ஏதோ ஒரு இடத்துல ஃபிட்டின் ஆகாத மாதிரி இருந்தது. 1996 வந்த இந்தியன்லயே அந்த லுக்கு அவ்வளோ பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கும். எப்பா இந்தியன் தாத்தா கரெக்டா இருக்காருப்பா, பர்ஃபெக்டா அந்த மேக்கப் செட் ஆகுதுன்னு சொன்ன இடத்துல இருந்து இப்ப நம்ம 2024 இருக்கோம். பட் ஆனா இந்த படத்துல அந்த மேக்கப் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாகிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து பாக்குறதுக்கு ஒவ்வொரு ஷாட்லயும் வேற மாதிரி தெரியுது. லைக் இந்த மீசை மட்டும் வச்சிருக்கிற கெட்டப்ல அந்த லுக்கு பார்க்க வேற மாதிரி இருக்கு. கிளீன் ஷேவ்ல பார்க்கும்போது அந்த லுக்கு வேற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல அந்த மேக்கப் வந்து ஒரு லாக் ஆகிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் எப்பவும் சங்கர் அவர்களுடைய படம் போல இந்த படத்துலையும் பாடல்கள் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு சாங்குமே வந்து கிராண்டா இருக்க போகுதுங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுவும் ஒரு ஷார்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்ல வர மாதிரி ஒருத்தங்க நிறைய பேர் நடந்து வர மாதிரிலாம் ஒரு ஷார்ட் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே கிளியரா தெரிஞ்சிச்சு, ஓகேப்பா இது சங்கர் படம், எல்லா பாட்டும் இட்ஸ் கோனா பி கிராண்ட். அந்த கதரல்ஸ்க்கு இந்த பின்னாடி இருந்த அந்த பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், வி கேன் கிளியர்லி சே இது வந்து ஒரு சங்கர் படம் அப்படிங்கிறத வந்து காட்டுறது மாதிரி எல்லா பாடல்களும் ரொம்ப ரொம்ப கிராண்டாக அமைஞ்சது. அண்ட் பாபி சிம்ஹா அவரை பற்றி மென்ஷன் பண்ணி ஆகணும். பாபி சிம்ஹா அவர்களுக்கும் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அவருடைய அசிஸ்டண்ட்டாக தான் விவேக் அவர்கள் வராரு. இந்த காம்போ பார்க்கும் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவங்க வந்து பிரகாஷ் ராஜ் அண்ட் விவேக் காம்போ ஃப்ரம் அன்னியனை வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. அதில் தான் அந்த வருமம் கருமம் டைலாக் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. சங்கர் அவர்களோடவும் சுஜாதா அவங்களுடைய காம்போல வந்து டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபயரா இருக்கும். அது இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ரொம்பவே மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதுவும் இது என்ன சார் கருமோ இல்லை இது வருமோன்னு சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் டோன்ட் மேக் மீ கம் டவுன் தேர் யூ பங்க் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து நம்ம சுஜாதா சார் சொல்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ விவேக் அவர்களோட ரோல் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா இல்லை வந்துட்டு அது எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்க இல்லை படத்தில் எங்கேயாவது பாதியில் அப்படியே அவர் நகர்ந்து போகிற மாதிரி காட்டிடுவாங்கங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் விவேக் அவர்கள் எவ்வளோ பெரிய லெஜண்ட்னு நமக்கு தெரியும். அவரை பற்றி இதில் இருக்குமா, எப்படி அதை கொண்டு போக போகிறாங்க, நெடுமுடி வேணும் அவருடைய கேரக்டரை எப்படி முடிக்க போகிறாங்கன்னு பல கேள்விகள் வந்து சுற்றி ஓடிட்டே இருக்கு. டீகோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஷயம் கிடையாது. கிளியராக ஒரு கமர்ஷியல் சினிமா தான் நம்ம பார்க்க போகிறோங்கிறத அவங்க இந்த ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க. அண்ட் அதிகமான ஃபைட் சீக்வன்சஸ், அதாவது நார்மலா நம்ப முடியாத மாதிரி ரியலிஸ்டிக் இல்லாம நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போது. ஸோ அது வந்து நம்புற மாதிரி காட்டிடுவாங்களா இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்னு காட்டிடுவாங்களாங்கிறதெல்லாம் படம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் முக்கியமான ஆன்டகனிஸ்ட் ரோல்ல எஸ்ஜே சூர்யா பிளே பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டேஸ்ல நடிப்பு அரக்கன் எல்லார்ட்டையும் பேர் வாங்கின எஸ்ஜே சூர்யா அவர்கள் இந்தியன் படத்துல தன்னை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போறோம். பிகாஸ் ஒரு வெல்த்தியான மேனா அவரை காட்டுறாங்க. ஒவ்வொரு ஷாட் காட்டும் போதுமே சின்ன சின்ன இடங்கள்ல காமிச்சாலுமே அவரோட மெயினான வில்லத்தனத்தை எதையுமே இந்த படத்துல காட்டல. ஸோ நம்ம படம் வரும்போது அதை கண்டிப்பா பார்க்க முடியும்னு நம்புறேன். ஸோ இன்டர்போல்ல அந்த நாட்டுல இருந்து தப்பிச்சு எப்படி சேனாபதி இந்தியா வராரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. மற்றபடி ஒரு பீக் கமர்ஷியல் சினிமா பார்க்க போறோம். அண்ட் விஷுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் சங்கர் இஸ் ஆல்வேஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எவ்வளவு பிடிச்சது, இந்த ட்ரெய்லர் மூலியமா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is VJ Pranesh signing off.